பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? தரங்கம்பாடியில் இருக்கிறேன். தரங்கம்பாடினா எங்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, காரைக்கால் பகுதியில் இருக்கிற தரங்கம்பாடி. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சீகன் பால் கையர், உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் பைபிளில் தமிழை எழுதி மொழிபெயர்த்து அவர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இங்கே தான் வந்து அவர் இறங்கினாராம். இந்த கடல் வழியாக வந்து இந்த இடத்துல தான் அவர் இறங்கி இங்கே இதுக்குள்ளெல்லாம் அவர் தங்கின இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் செய்த ஊழியம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையினுடைய மேலே மதில் சவுத்து மேலே நின்று அந்த கோட்டைக்குள்ளே இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து உங்களோட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. தியாகமுள்ள ஒரு ஊழியம், கர்த்தருக்காக சாதனையுள்ள ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதி தருகிறவரோ கர்த்தர். இருதயங்களை சோதி தருகிறவரோ கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை சோதி தருகிறவர் தான் தேவன். ஆண்டவர் இருதயத்தை சோதி தறிந்து இந்த இடத்துல சீகன் பால் கையாவை கொண்டு வந்து ஒரு வல்லமையான ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்த ஒரு டூரிசம் பிளேஸாக வச்சு அநேகர் வந்து இந்த இடத்துல இந்த ஊழியத்தை பார்க்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குதுங்க. நல்ல ஸ்கூல் நடத்தியிருக்கிறாங்க, பல சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க, பல விதமான காரியங்களை அவர் சாதிச்சிருக்கிறாருங்க. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல் இதெல்லாம் பீச்சு. இந்த இடமெல்லாம் அவர் வாழ்ந்த அந்த கோட்டையினுடைய சுவர்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள், மதில் சுவர். இதெல்லாம் பயங்கரமான ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஆனால் அதை குறித்து நமக்கு தெரியல. ஆனாலும் கூட நான் எல்லாத்தையும் ஒன்றுனா சர்ச் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நம்முடைய இந்தியாவில் கொண்டு வந்து, நம்முடைய தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நாம் ஜெபிப்போம். இருதயங்களை சோதி தருகிற தேவன், உங்கள் இருதயம் கரெக்டாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அடையாளத்தை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவர், இந்த தரங்கம்பாடியில் ஆண்டவர் சீகன் பால் கையா அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நல்ல ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து அவருடைய ராஜ்யத்திற்காக உழைக்க கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய எங்களையும் பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு சாதனையாளர்களாக எங்களை மாற்றி நீர் எங்களை பயன்படுத்தும். எங்கள் இருதயங்களை சோதி தறிந்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.